இல்லாத கொடுமைக்கு தான் உங்ககிட்ட பணம் கேட்டேன். ஆமா, அதுல இத பாருங்க, செல்லாத நோட்டு ஒன்று சேர்த்து கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் யோசிங்க, இது எப்படி எங்க ஹவுஸ் ஓனர் வாங்குவாரு? அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? வேற நோட்டு ஒன்று கொடுங்க. கொலம்பஸ், என்கிட்ட இருந்தது 3000 மட்டும்தான். அதை நான் அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சல்லி காசு கூட இல்லடா. இப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கூடா. சரிங்க மேடம். இரு, உன்னை வெளியே போனா உள்ள போற. கன்ஃபியூஷன். வாசல் இந்த பக்கம் இருக்கு. ஓகே. டேய், வாசல் அந்த பக்கம் இருக்குன்னு தான்டா சொன்ன. அதுக்கு இருக்கு எப்படி அழற? மேடம், நான் அதுக்கு அழுவல மேடம். பின்ன ஒரு உண்மை உங்ககிட்ட உண்மையா சொல்லட்டுமா மேடம்? சொல்லி தொலை. மேடம், உண்மையா இந்த நோட்டை மாத்தறதுக்காக வரல மேடம். வேற எதுக்கு வந்த? அது அது சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு மேடம். பசி தாங்க முடியல. ஏதாவது சோறு தான் போடுங்க மேடம். டேய், நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலடா. இப்பதான் காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல மேடம், மிச்சம் மீதி பழசு அடுத்த பழசு எது வந்தாலும் கொடுங்க மேடம். அது கூட சாப்பிட்டு பசி தீர்த்துக்கிறேன் மேடம். நேத்து வச்ச பொங்கல் மட்டும் தான்டா இருக்கு. அது எப்படி உனக்கு? போதுமே, அதுதானே இப்போதைக்கு எனக்கு மிளகு பிரியாணி. போங்க போங்க போங்க, சீக்கிரம் எடுத்துருவாங்க. போங்க போங்க. சரி சரி, இதுக்கெல்லாம் நீ அழாத. சரி, இங்கே இரு, இங்க உட்காரு. என்ன இங்கே உட்காரு, உட்காரு, உட்காரு. அப்படி உட்காரு. என்ன நகரக்கூடாது. கொலம்பஸ், பிச்சை சோத்துக்கு இப்படி கையேந்த நிலைமைக்கு வந்துட்டேடா. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த மடிப்பாக்க மாதவன். எல்லாம் இந்த மாதவன் பண்ற வேலை. அவன் போட்டோ மட்டும் இப்ப இங்க இருந்தது. குத்தா குத்தா குத்தான்னு குத்துவேன். ஏன்னா நேர்ல பார்த்தா அவரை குத்த முடியாதுல்ல. டேபிள இப்பயே புக் பண்ணுவோம், அப்புறம் சோறு கிடைக்காது. ஓ, ரொம்ப பசிக்குதே. எங்க போன இவன்? மேடம், நான் இங்க இருக்கேன். டேய், உன்னை நான் இங்க தானே உட்கார சொன்னேன். அங்க எதுக்குடா போனேன்? ஹலோ, நான் என்ன பிச்சைக்காரனா அங்கேயே நிக்கிறதுக்கு? ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ். பொங்கல் வைங்க, வாங்க வாங்க. ஏய், பழைய சொத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இவ்வளவு திமிராயிடுச்சா? பழைய பொங்கலை பார்த்த உடனே திமிர் தலைக்கேறிடுச்சு உனக்கு. இந்தா சாப்பிட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. என்ன மேடம், என்ன விரட்டுறதுல புரியா இருக்கீங்க? கேள்வி எல்லாம் கேட்காதடா, சாப்பிட்டு கிளம்பு. ஐயோ, இந்த போட்டோ இவன் கண்ணில் பட்டா டேஞ்சர் ஆச்சே. இப்ப இதை எப்படி கழட்டுறது? மேடம், இது உங்களுக்கு வச்சிருந்த பழைய பொங்கலா? இல்லையே. அப்புறம் ஏன் நான் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப சங்கடப்படுறீங்க? டேய், வளவளன்னு பேசாத, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு. என்னடா அங்கெல்லாம் பாக்குற? என்ன பாக்குற? என்ன பாக்குற? இல்ல ஃபேன் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான் காத்தே வரலையேன்னு பார்த்தேன். போட்டு விடுறேன், நீ குனிஞ்சு சாப்பிடு. குனிஞ்சான் சாப்பிடுவாங்க, பின்ன இப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிடுறா சாப்பிடுறா சாப்பிடு. என்ன மேடம் பண்றீங்க? ஒண்ணுலயே ஃபேன் சரியா ஓடுதானே இப்படி இப்படி பாக்குறேன், சைடுல பாக்குறேன். நிக்கிறீங்களா? சாம்பார் போடுங்க. அதை எடுத்துட்டு எல்லாம் போட்டுக்க வேண்டியதானே? மேடம், சுத்தமா உப்பு சாப்பிட இல்லாம இருக்கு மேடம். போய் உப்பு எடுத்துருவாங்க போங்க. டேய் டேய், முக்காவாசி முழுங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு இல்லைன்னு தெரியுது உனக்கு. என்ன பண்றது, பசி அடங்கினதுக்கு அப்புறம் தான் ருசி தெரியுது. போங்க, போய் உப்பு எடுத்துருவாங்க போங்க. என்ன லுக்கு? போங்க போங்க. போறேன். நடைய பாத்தியா, நல்லா அண்ணன் நட மாதிரி இருக்கு.
போற வேகத்தை பார்த்தா வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. கொட்ரா கொலம்பஸ். கொட்டிச்சு ஐயோ பேண்ட் எல்லாம் ஊத்திக்கிச்சே. அதான் யாரும் இல்லையே, நைஸா ஸ்கிரீன்ல தொடச்சிட வேண்டியதான். போட்டோக்கு மாலை போடுவாங்க, இங்க என்ன துண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க? என்ன வினோதமான வீடுறா இது. நல்ல வேலை யாரும் பார்க்கல, இருந்தா மாதிரியே வச்சிருவோம். ஹலோ, இந்த வீட்ல என்ன நடக்குது? என்னது இது? உப்பு. தப்பு. உப்பு எப்படிடா தப்பாகும்? ஹலோ, அது என்னதுன்னு கேட்டேன். அதுவா போட்டோ. நான் மட்டும் 70mm ஃபிலிம் நான் சொன்னேன். மாமி குலோத்துங்கனோட நீங்க எது குரூப் போட்டோ எடுக்கிறீங்க? அது சும்மா. சும்மாவோ காசோ அது மேட்டர் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் வேற கெட்டப்ல இருக்காங்களா, அதான் மேட்டர். அவங்க மாறுவேஷ போட்டியில கலந்துட்டாங்க. அட்ரா சக்க. ஆமா, எங்க மார்வேட போட்டி? ஸ்கூல்ல. முதியோர் கல்விக்கே முத்தி போன வயசு இதுங்க. இதுங்க போய் ஸ்கூல்ல சேர்த்துக்கினாங்க. இந்த டகால்ட்டி வேலை நம்மளாண்ட வேணாம், ஸ்ட்ரைட்டா மேட்டர் வாங்க. அது வந்துடா, அது இல்ல, அது என்னன்னா. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க டயலாக் நிறுத்துங்க. நான் போன் பண்ணி உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்கும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கே நான் சந்தோஷப்பட்டேன், சந்தேகப்பட்டேன். இந்த வீட்டுல ஏதோ கோல்மால் நடக்குதுன்னு. இதோ பாருங்க, டெம்பரரியா தான் என் ஃபேஸ் சாஃப்டா இருக்கும், பர்மனண்டா பயங்கர டெரர் ஃபேஸ். கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. மருமகளே எனக்கு காஃபி. மருமகளே எனக்கு டீ. எனக்கு காஃபி. எனக்கு டீ. மருமகளே எனக்கு காஃபி. மருமகளே எனக்கு டீ. நான் தான முதல்ல கூப்பிட்டேன். நான் தான ரெண்டாவதா கேட்டேன். அதுக்கே தள்ளிட்டு முன்னாடி ஓடுற. ஆனா அடச்சி போ. ஆளே மூஞ்சி பாரு. மருமகளே எனக்கு டீ. மருமகளே எனக்கு காஃபி. டேய் கொலம்பஸ், நீ எப்படா வந்த? என்ன மேடம், எந்த தப்பும் நடக்கலன்னு சொன்னீங்க, ஆனா ரெண்டு தப்பும் தப்பு தப்பா நடந்து வருதுங்க. சரி, இதுங்க எதுக்கு உங்களை மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுதுங்க? ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க, இப்ப என்ன திருட்டு வேலை பண்றீங்க? இப்போ நீங்களா சொல்றீங்களா இல்ல நான் பாஸ்க்கு போன் பண்ணட்டுமா? இல்ல, வேணடா வேணடா, நான் உண்மைய சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு 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 ஊர்ல ஒரு ராஜா, அந்த கதை சொல்ல போறீங்களா? இல்லடா, நம்ம ஏரியால ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இயக்கம்? முதியோர்கள் எல்லாம் பாதுகாக்கிற இயக்கம். அந்த இயக்கத்துல இருந்து 2 பேர் இங்க வந்தாங்களா? சரி. மாமனார் மாமியார கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிற மருமகளை செலக்ட் பண்ணி முதல் பரிசா 5 லட்சமும், 2வது பரிசா 3 லட்சமும், 3வது பரிசா 2 லட்சமும் தரோம். உங்க மாமியார் நாளைக்கு வந்தா கூட ஓகே தான். அவங்க வந்ததும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் மாமியார நடிச்சா நேக்கு என்ன தருவ? பிரைஸ் படத்துல 10% தரேன். நேக்கு 10%? நேக்கு மட்டும் 10%? ஐயோ கௌசி, நீ மட்டும் இந்த 10% தரேன்னு வச்சுக்கோ, மாமியார என்ன செத்து போன மாமியார் புடவை கூட நடிக்கிற. அது என்னன்னா, உங்க மாமியாரை மட்டும் நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 5 லட்சம் ரூபாய் தருவோம். மாமனார் இருந்து அவரையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 6 லட்சம் ரூபாய் தருவோம். சொன்ன பிரகாரம் அந்த 10% கொடுத்துருவே இல்ல? ஐயோ, நிச்சயமா தருவேன் சார். அப்ப டபுள் ஓகே. ஹலோ, பிளாஷ்பேக் முடிஞ்சிச்சுன்னா இதாண்டா நடந்ததுன்னு சொல்லணும். ஆமா ஆமா, இதாண்டா நடந்துச்சு. ஆக முதியோர்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தை நீங்க தவறா பயன்படுத்திருக்கீங்க, அப்படிதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி திருட்டு யோசனை புதுசு புதுசா உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுது? இருந்தாலும் உங்க பிளானை நான் ரொம்ப லைக் பண்றேன். ஹலோ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம்.
வர அமௌண்ட்ல எனக்கு ஒரு 25% கமிஷன். கமிஷனா? 25% தானே? 25%? ஆமா. டேய் போடா போடா. ஆ? நடிக்கிற இவங்களுக்கு ஆளுக்கு 10% தான் பிரிச்சு போடுறேன். உனக்கு 25% வேணுமா? ஹலோ ஹலோ ஹலோ, நடிக்கிறது பெரிய மேட்டரே இல்ல. விஷயம் வெளில தெரியாம பாத்துக்கணுமே, அதான் மேட்ரு. நான் கேட்ட கமிஷன் வரலன்னா நேரா ஆபீஸ்க்கு போவேன். ஐயா ஐயா, குலோத்துங்கன் மாமனார்ல, மாமி மாமியார்ல, கௌசல்யா இவங்க மருமக இல்ல அப்படின்ற உண்மையை சொல்லிடுவேன். அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியல? மோசடி, ஆள் மாறாட்டம், துரோகம் இழைத்தல், அப்படி பல பிரிவுகள்ல பல கேசுகளை உங்க மேல போட்டு பல வருஷங்கள் உங்களை உள்ள தள்ளுவாங்க. கமிஷன் தரீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த டீலிங் முடியற வரைக்கும் நான் இங்க தான் செட்டில் ஆக போறேன். வசா என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் காலி முட்டைகள். காலி முட்டையா? குடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் காலி முட்டைகள் தானே? டேய் போடா கூப்பிட்ட. குடிச்சிட்டா இதுக்கு பேரு முட்டை ஓடு. அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இவ்ளோ முட்டையை நீ ஒருத்தனேவா குடிச்ச? ஹலோ, முட்டையை மட்டும் தான் ஆள் வச்சு தூக்குவாங்க, முட்டையில ஆள் வச்சு குடிக்க மாட்டாங்க. நானே தான் சொந்தமா குடிச்சேன். ஓய், வாடகை கொடுக்கறதுக்கே உனக்கு வக்கு இல்ல, இவ்ளோ முட்டையை வாங்குறதுக்கு உனக்கு காசு எது? மேடம், நீங்க ரெகுலரா மளிகை சாமான் வாங்குவீங்களே அந்த கடை, நேரா அந்த கடைக்கு போனேன். கௌசல்யா மேடம் அக்கவுண்ட்ல 2 ட்ரே முட்டை கேட்டாங்க, கொடுத்துட்டான். வாங்கி வந்துட்டேன், முக்காவாசி குடிச்சிட்டேன். அட பாவி, என் பேர்ல கடன் வாங்குனியா? உங்க பேர்ல கடையா வாங்க முடியும்? கடன் தான் வாங்க முடியும், அதான் வாங்கிட்டேன். என் கடையை வாங்கிக்கோயேன். இத பாரு, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா இருக்கா? 6 லட்சம் ரூபா பணத்துக்காக எவ்வளவு பெரிய மோசடி வேலை பண்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களா? என்னடா பிளாக்மெயில் பண்றியா? நான் பிளாக்மெயிலும் பண்ணல, இமெயிலும் பண்ணல. இந்த பாருங்க, தேவையில்லாம என்ன பகச்சிக்காதீங்கன்னு சொல்றேன். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. மொரதேசி பொண்ணோட இதெல்லாம் என்ன மிரட்டுது? ஹலோ, பரதேசி பண்ணாட இதெல்லாம் என்ன மிரட்டுது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல திட்டினீங்களா? இனிமேல் இந்த மாதிரிலாம் திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரா முதியோர் இயக்கம் ஆபீஸ்க்கு போய் குலோத்துங்கன் மாமனார் இல்ல, மாமி மாமியார் இல்ல, கௌசல்யா மருமகள்ல அப்படின்னு உண்மையை பத்த வச்சிருவேன். அப்புறம் உங்க திட்டம் எரிஞ்சு சாம்பலாயிடும். வாங்க, லுக்கப்ப. ஹலோ ஹலோ கௌசல்யா, இங்க வா. என்னது கௌசல்யாவா? அதானே உன் பேரு? இல்ல அம்மாவாசை ஆண்டியப்பன் மாத்திக்கிறியா கௌசல்யா? அடி செருப்பால யாரா பேர் சொல்லி கூப்பிடுற? இத பாரு கௌசல்யா, சோறுனா சாப்பிடுறதுக்கு, பேருனா கூப்பிடுறதுக்கு. அதுக்கு ஏன் டென்ஷன் ஆற நீ? டேய், நீ ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்க. ஐயய்யா, என்ன வரம்பு மீறி போறேன், வாய்க்கால மீறி போறேன் தேவையில்லாம பேசிக்கின்னு இந்த மாதிரிலாம் பேசி போர் அடிக்காதீங்க. இப்ப நான் சொல்றத செய்யுங்க. நேரா கிச்சனுக்கு போய் 10 ஆஃப் பாயில் 10 அவிச்ச முட்டை ரெடி பண்ணுங்க. 10 ஆஃப் பாயிலும் 10 அவிச்ச முட்டையுமா? ஆமா கௌசல்யா, பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அத டெவலப் பண்ணணும்ல. நீ டெவலப் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஐயய்யா, சொன்னதை செய்யுமா, போமா. சும்மா அனாவசியமா பேசிக்கின்னு. நான் கேட்டதை ரெடி பண்ணிக்கின்னு நேரம் மொட்டை மாடி வா, நான் அங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 1 2 1 2 1 2 1 2 1 2. டேய், இதெல்லாம் முட்டை போடு இல்லடா, உன் மண்டை ஓடு, மண்டை ஓடு. மருமகளே, மருமகளே, அதான் கூப்பிடுறேன் இல்ல. நீ கூப்பிட்ட நான் கூப்பிட கூடாதா? நான் கூப்பிடும் போது நீ எதுக்காக கூப்பிடுற? நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ ஏன் கூப்பிட்ட? எனக்கு உரிமை இருக்கு, அவ என் மருமக. எனக்கு மட்டும் நான் வளர்ப்பு மகளா? எனக்கும் மருமகதான். ஏய், என்ன? நிறுத்துங்க 2 பேரும். நேரம் காலம் தெரியாம அடிச்சுக்கிட்டு நானே இங்க மண்டை காஞ்சு போய் நிக்கிறேன். கௌசல்யா, மண்டை காஞ்சு போயிருக்கா? உச்சந்தலையில ஒரு கை எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் பரபரப்பரம் தேயி சூடெல்லாம் இறங்கிடும். விளக்கெண்ண அதுவும் தரவில்லாம என்ன ஒண்ணு கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். ஏய், டென்ஷனா இருக்கேன்னு சொல்றேன். டென்ஷனா இருக்கியா? ஆமா கௌசல்யா, காலையில இருந்து இந்த முகத்தை நீ பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி டென்ஷன் ஆனே? ஐயோ, எல்லாம் அந்த குழம்பு சாலை தான் சார். அந்த நாதாரி பையன் ஓவரா என்ன மிரட்டுறான் சார். அங்க பாருங்க.
அவ்வளவு முட்டையை குடிச்சிட்டு 10 ஆஃப் பாயில் 10 ஆம்லெட் அப்படின்னு கேக்குறான். ஏன் ஒயின் ஷாப் வாசல்ல உட்கார்ந்து விற்க போறானா? ஐயோ, இல்ல பாடிய நல்லா டெவலப் பண்ண போறானாமா. மூளையை டெவலப் பண்ணாம பாடியை டெவலப் பண்ண போறானாமா? ஏய் மாமி, அவனுக்கு மூளை எல்லாம் இல்ல நினைக்கிறியா? நல்ல கிரிமினல் மூளை மாமி அவனுக்கு. நம்ம திட்டத்தை எப்படியோ தெரிஞ்சுட்டு 25% என்ன கேட்டு மிரட்டுறான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கௌசல்யா, தெரியாம கேக்குறதா ரைட், தெரிஞ்சு கேட்டா அது தப்பு. நீங்க வேற சார், ஏன் என் உயிரை இப்படி வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. அப்படிதான். அந்த கொலம்பஸ் பயலுக்கு நாம எதுக்கு 25% கொடுக்கணும்? நாம எங்க கொடுக்கறோம்? அவன் தானே கேக்குறான். அவன் கேட்டா நம்ம கொடுத்துடணுமா சார்? இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டது நானு, அதுக்காக நடிக்கிறது நீங்க. நடுவுல அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு எதுக்கு சார் நம்ம கமிஷன் கொடுக்கணும்? கூடாது, கூடவே கூடாது. அவனுக்கு நாம சிங்கிள் பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ, பணம் கொடுக்கலன்னா அவன் நம்மள போட்டு கொடுத்துருவானே. அதுக்கு முன்னாடி நாம அவனை போட்டு தாக்கிட்ட. என்னடி சொல்ற? அந்த கொலம்பஸ பேச விடாம ஆஃப் பண்ணணும் மாமி. அவன் என்ன எஃப்எம் ரேடியோவா? டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஐயோ சார், கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணாம கம்மன் இருங்க. அவனை நாம ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. என்ன பண்றீங்க? யோசனை பண்றோம். யோசிச்சு தொலைங்க. கௌசல்யா, அவனை பேச விடாம பண்ணணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவேதான். அவன் வாயில கம்ம போட்டு ஓட்டிட்டோம்னா? கௌசல்யா, முதல்ல இது வாயில கம்ம போட்டு ஒட்டு. அவன் வாயில கம்ம போட்டு ஓட்டுற வரைக்கும் அவன் காட்டிட்டு போனா மூக்குல அப்படியே குதுனா. இன்னொரு ஐடியா, அவன் தூங்கும் போது வாயில ஆசிட் ஊத்திட்டோம்னா? பலே பலே பேஷ் பேஷ். நல்ல ஆசிட் ஊத்திட்டு நம்ம 3 பேரும் ஹாயா ஜெயிலுக்கு போயிடலாமா? மாட்டேன பாரு, மாட்டிக்காத மாதிரி ஏதாவது யோசி. கௌசல்யா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது யோசனை பண்ணி சொல்றேன். கௌசல்யா, ஒரு யோசனை, நிஜமாவே ஒரு யோசனை. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். யோ, உனக்கு வார்டு பாய் தெரியும் சொல்ல நம்புறோம், டாக்டர் தெரியும் சொல்றீங்க, எப்படியா நம்புறது? ஓங்கி செவில்ல அரைஞ்சேன்னா கழுத்து அந்த பக்கம் திரும்பிடும். கௌசல்யா, நிஜமாவே எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். அவர் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 போலி டாக்டர். போலி டாக்டரா? அவர்கிட்ட சொன்னா போதும், நாம மாட்டிக்காம கொலம்பஸ் வாயை அடைக்கிறதுக்கு வழி சொல்லுவார். அதான பார்த்தேன். உனக்கு போலி டாக்டர் தானே தெரியும், நல்ல டாக்டர் எங்க தெரிய போறது? நிஜமாவே மாமி என்கிட்ட அடிபட்டு சாக போறேன். ஏன்னா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு யாரும் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. போனவங்க எல்லாம் டெட் பாடியா தான் வருவாங்க. அவர் கிளினிக்கு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு பாடி சப்ளை பண்ணியே அவர் அழுத்து போயிட்டார். அதனால அவரை வரவழைச்சுன்னா நம்ம கொலம்பஸ் வாயை அடிக்கிறதுக்கும் அதே சமயம் நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு வழி சொல்லுவாரு. இந்த ஐடியா கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. சரி, அந்த டாக்டர் வர வச்சு பேசி பாப்போம். வரவழைச்சு பேசி பார்க்கலாம் வேண்டாம், டாக்டர் வந்தாரே போறோம், கொலம்பஸ் கதை முடிஞ்சது. ஏன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் 1 போலி டாக்டர். டாக்டரே போலி டாக்டர், அதனால நம்பர் 1 நம்பர் 2. அந்த டாக்டர் வச்சு முதல்ல உன் கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொலம்பஸ் கதையை முடிக்க போறேன். வரவழைக்கிட்டமா? வரவேங்க, வரவேங்க. ஹலோ, இன்னும் 2 மினிட்ஸ்ல டாக்டர் இங்க இருப்பார். நிமிஷத்துல வருவாருன்னு சொன்னீங்க. 24 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த டாக்டர் ஆளை காணோம். கௌசல்யா, புரியாம பேசாது. அந்த டாக்டர் பல கிளினிக்கு விசிட்டிங் டாக்டர், அதான் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. சரி, போன் பண்ணி தான் பாருங்களேன் சார். போன் பண்ணி பார்த்தேனே, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் ஊசி போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருது. ஊசி போட்டுக் கொண்டிருக்கிறார்னு வருதா? அப்படியா வருது? அப்படித்தான் வருது போன்ல. அந்த போன்ல அப்படித்தான் வருது, டாக்டருடைய போன் ஆச்சே. அப்ப தேட எனக்கு போன் பண்ணா
இப்போது தேடிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருமா? சாக போறவங்க ஃபோன் பண்ணா செத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருமா? என்ன சார் புதுசு புதுசா கதை சொல்றீங்க? நானா சொல்லல, போன்ல வந்த மெசேஜே உங்ககிட்ட சொன்னேன். முதல்ல உங்க போனை மாத்துங்க. உங்களை மாதிரியே அதுவும் ஓடல. மே கம் இன். வாங்க சார், வாங்க 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 வாங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள டூ லேட் ஆகி போச்சு. ரொம்ப பெரிய கேஸோ? ஆமாமா, பெரிய கேஸ் தான். பேஷண்ட் 6.25 அடி ஹைட், 112 கிலோ வெயிட். பெரிய கேஸ் தானே? நான் அதை கேட்கல. கேட்டாலும் கிடைக்காது, எரிச்சாங்களோ புதைச்சாங்களோ. சார், நான் கேட்க வந்தது சிக்கலான கேஸான்னு. சிக்கலான கேஸ் தான். எனக்கு அந்த பேஷண்ட்டை பரட்டு உருட்டி பாக்குறதுக்குள்ள அப்பா அப்பா பாப்பா போதும் போதும் ஆகி போச்சுப்பா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு அவனுக்கு வைத்தியம் பண்ணி ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டேன். பேஷண்ட் ஒரு வழியா செத்துட்டானா? ஆமா, நான் அதுக்கு தானே ஸ்பெஷலிஸ்ட். நீங்க அதுக்கு தானே என்ன கூப்பிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, ஆளு யாரு, என்ன பண்ணணும், எப்படி சாகடிக்கணும், ஒரு வாரத்துல சாகடிக்கணுமா, ஒரு மாசத்துல சாகடிக்கணுமா, ஒரு வருஷத்துல ஒரே அடியா போயிடணுமா?